மனுஷன் மாரி இருக்கிற ஒரு உருவ பொம்மைய ரோட்டோரமா வச்சு, யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு வந்துருங்க. சாயங்காலம் போய் பாருங்க, அந்த பொம்மையா இருக்காது. வர்றவங்க, போறவங்கலாம் இஷ்டத்துக்கு அந்த பொம்மை மேல ஏதாவது பண்ணியிருப்பாங்க. குப்பைய போட்டிருப்பாங்க, மாலைய போட்டிருப்பாங்க, பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, ஏதாவது கிறுக்கியிருப்பாங்க, கைய கால உடைச்சிருப்பாங்க. இதெல்லாம் அந்த பொம்மைக்கு இந்த சமூகம் கொடுத்த அடையாளங்கள். இதே போல நமக்கும் கூட நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த சமூகம் நமக்கு ஏதாவது ஒரு அடையாளத்த குடுத்துக்கிட்டே தான் இருக்குது. நல்லவன், கெட்டவன், நல்லா பழகக்கூடிய ஆளு, கோவப்படாதவன், அமைதியா இருக்கக்கூடியவன், அ ஏமாத்த மாட்டான். இந்த மாதிரி நல்லது, கெட்டது சேர்ந்த எல்லா அடையாளங்களுமே இந்த சமூகம் நமக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து குடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இதில பார்த்தீங்கன்னா, இந்த அடையாளங்கள நம்ம தக்க வச்சுக்கிறதுக்காக, அதாவது இந்த அடையாளங்களின் படி தான் நான் வாழுவேன்னு நம்ம நம்புறதுனால, இந்த அடையாளங்கள நம்ம கூட தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டியதா இருக்குது. ஒரு படத்தில வடிவேலு சொல்லுவாரு இல்லைங்களா? "எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான். ம் எவ்வளோ நேரம் தான் நல்லவனா நடிக்கிறது." அப்படிங்கிற மாதிரி. இந்த அடையாளங்கள தக்க வைக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கை முழுக்க நடிக்க வேண்டியதா இருக்குது. நல்ல மனைவி, செலவழிக்காத கணவன், அப்புறம் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள், இந்த மாரி நல்லது, கெட்டது எல்லாமே இந்த அடையாளங்கள தக்க வச்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நடிக்க வேண்டியதா இருக்குது. இந்த தொடர்ந்து நடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரியல் நேச்சர் காணாம போயிருது. அதாவது இதெல்லாம் வந்து வெளி வேஷங்கள். சமூகம் கொடுத்த வெளி வேஷங்கள். இந்த வேஷங்களே தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால, நம்ம உண்மையான முகம் என்ன? நம்முடைய உண்மையான இயல்பு என்னங்கிறது நமக்கு தெரியாம போயிருது. இது பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலகட்டங்கள்ல நாம யாரு அப்படிங்கிறதே நம்ம தெரியாம போயி, வாழ்க்கையில ஒரு தொலைந்து போன ஒரு ஃபீலிங் வந்துரும். அதாவது என்ன பண்ணிட்டுருக்கோம் வாழ்க்கையில? நான் யாரு? நான் என்ன செஞ்சுட்ருக்கிறேன்? நான் செய்றதெல்லாம் அவசியம் தானா? அப்படிங்கிற மாதிரியான சில உளவியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுரும். இது பார்த்தீங்கன்னா, இது வந்து சைக்காலஜிக்கலா இது வந்து நம்ம நெறைய மாஸ்க் அதாவது நான் சொன்ன அந்த அடையாளங்கள், வேஷங்கள் போட்டுட்டு இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வருது. எப்போ இந்த நல்லது, கெட்டது கலந்த அடையாளங்கள ஒவ்வொன்னா நம்ம வாழ்க்கையிலிருந்து தூர எடுத்து போட்டுக்கிட்டு வரோமோ, அதாவது நம்ம வாழ்க்கையிலேருந்து வெளியில விரட்டி விடுறோமோ, அப்போ நம்முடைய ரியல் நேச்சர் நமக்கு திரும்புது. அந்த ரியல் நேச்சர் பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்முடைய இயல்பான ஒரு அம் விழிப்புணர்வு. அங்க தான் அமைதி இருக்குது.